ஸோ கைஸ் நருட்டோ அனிமே கேரக்டர்ஸ் கிட்ட நிறைய பவர்ஃபுல்லான ஜுட்ஸூஸ் இருக்குது. ஆனால் ஒரு கேரக்டர் கிட்ட இருக்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஜுட்ஸூஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஜுட்ஸூஸ்லாம் அவங்க நினச்சாங்கன்னா சிட்டிஸை டிஸ்ட்ராய் பண்ணலாம். ஏன் சில கேரக்டர்ஸ் இருக்காங்க அவங்க நினச்சாங்கன்னா ஏன் பிளானட்ஸை கூட டிஸ்ட்ராய் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் ஜுட்ஸு தான் பார்க்க போகிறீங்க. அதுவும் கடைசியாக நான் சொல்ல போகிற கேரக்டருக்கு இருக்கிற ஜுட்ஸு வந்து ரொம்பவே மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஜுட்ஸு. அந்த ஒரு ஜுட்ஸு யூஸ் பண்ணி நம்மளோட சிபாய் ஒட்சுகியை கூட நம்ம டிஃபீட் பண்ணலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஜுட்ஸூஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ராக்லிருந்து ஆரம்பிக்கலாம். ராக்லி கிட்ட எக்கச்சக்கமான ஜுட்ஸூஸ் இருக்குது, பவர்ஃபுல் ஜுட்ஸூஸ். அவன் சின்ன வயசுலேயே நிறைய ஜுட்ஸூஸ்லாம் யூஸ் பண்ணான். உதாரணத்துக்கு பிரைமரி லோட்டஸை எடுத்துக்கலாம். அவன் வந்து அவனோட ஆப்போனண்ட்டை கையில் கிக் பண்ணுவான், ட்ராப் பண்ணி அவனை அப்படியே ஸ்பின் பண்ணிட்டு வந்து கீழே போடுவான். இன்னும் நிறைய ஜுட்ஸூஸ் இருக்குது. அதோட அப்கிரேடர் வச்சனா ஹிடன் லோட்டஸ். சாத்தியோட மிகப்பெரிய ஜுட்ஸு த இன்னர் கேட்ஸ். இன்னர் கேட்ஸை வச்சு அவன் என்னென்ன பண்ணான்னு நமக்கு எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். 4th கிரேட் நிஞ்சாவில் என்ன பண்ணான், எத்தனை பேரை அதில் டிஃபீட் பண்ணான் அப்படின்றதுலாம் ஞாபகம் இருக்கும். ஒரு டெய்ல்டு பேஸ்டியே அவன் வந்து பண்டாடி இருப்பான், ஃபுட்பால் மாதிரி. அந்த மாதிரி ஜுட்ஸு. ஏன் ஒரு மீட்டியர் பாம்பே அவன் வந்து பாதியாக கட் பண்ணியிருப்பான் அவனோட இன்னர் கேட்ஸை வச்சு. அப்படின்னா யோசிச்சு பாருங்க இன்னர் கேட்ஸ் எவ்வளோ ஸ்ட்ராங் அப்படின்னு. ஆனால் நம்ம தலைவனோட உண்மையான ஸ்ட்ராங்கஸ்ட் ஜுட்ஸு வந்து குடிக்கிறது தான். குடிச்சிட்டா மட்டும் நம்ம தலைவன் வந்து கையிலே பிடிக்க முடியாது. அதை குடிச்சிட்டு என்னென்ன அலப்பறை பண்ணியிருப்பாருன்னு நம்ம நல்லாவே தெரியும். அவர் கொஞ்சம் கிக்கேறினதுக்கு அப்புறமா தான் கிபிமாரோவே அவர் தோக்கடிச்சிருப்பாரு. அவரோட ஸ்ட்ராங்கஸ்ட் ஜுட்ஸு இதுதான் அனிமேலேயே மைட் காய் சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அனிமேலேயே ரொம்ப ஃபேமஸான கேரக்டர் இட்டாச்சி உச்சியாவோடது தான். இட்டாச்சி கிட்ட நிறைய ஜுட்ஸூஸ் இருக்குது. சுசானோ, அமேட்ராஸோ, இந்த இஜினாக்கி, அந்த மாதிரி எவ்வளோ தான் இருந்தாலும் தலைவனுக்கு அழகே அந்த சுக்கியோமி தான். சுக்கியோமியை யூஸ் பண்ணி கக்காசிக்கு என்ன தொலை கொடுத்துருப்பாருன்னு நமக்கு நல்லாவே ஞாபகம் இருந்திருக்கும். இட்டாச்சி வந்து கக்காசியை வந்து கென்ஜூட்ஸில் ட்ராப் பண்ணியிருப்பாரு. கக்காசிக்கு வந்து ஒரு 5-6 நாள் வந்து அதே கென்ஜூட்ஸில் மாட்டிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்திருக்கும். ஆனால் ரியாலிட்டியில் வந்து இட்டாச்சி வந்து ஒரு 3 செகண்டுக்கு தான் கக்காசியை, சில செகண்ட்ஸ் தான், 3 செகண்டானு கரெக்டாலாம் தெரியாது, சில செகண்ட்ஸ்க்கு மட்டும்தான் கட்டுப்படுத்தி வச்சிருப்பாரு. ஆனால் கக்காசிக்கு வந்து சில நாட்களே அங்கே கழிச்ச மாதிரி அப்படி இருந்திருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப டார்ச்சரான ஜுட்ஸுன்னு சொல்லலாம். இதில் மட்டும் யாருமே அப்பி தப்பி மாற்றிட்டாங்கன்னா அவங்களோட இறப்பே சொல்லிடலாம். இதுதான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு கென்ஜூட்ஸுன்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்சிடென்ட் கூட இருக்குது. உச்சியா மேசிக்கரில் வந்து இட்டாச்சி அவர் கேர்ள் ஃப்ரெண்ட் மேலே யூஸ் பண்ணியிருப்பாரு. கென்ஜூட்ஸை யூஸ் பண்ணி ஒரு வாழ்க்கையை வாழ வச்சிருப்பாரு இட்டாச்சி. பார்க்க போகிறது சக்குரா. சாக்குரா கிட்ட நிறைய ஜுட்ஸூஸ் இல்லை. ஏன்னா அவன் வந்து ஒரு மெடிக்கல் நிஞ்சா. அவகிட்ட போய் நம்ம என்ன அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல்லாக நான் எனக்கு தெரிஞ்சு பஞ்சிங் ஜூஸ், அதாச்சும் இந்த செரி ப்ளோசம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பருட்டோ சீரீஸ்லேயும் அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. 4th கிரேட் நிஞ்சாலையும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஒரு குத்துனா நம்மளோட எலும்புங்கள்லாம் அப்படியே நொறுங்குற மாதிரி இருக்கும். அந்த ஜுட்ஸு தான் நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சது அதுதான் அவங்களோட பெஸ்ட் ஜுட்ஸுன்னு நினைக்கிறேன். பொருட்டோட சீலிங்கே அவங்க உடச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த ஜுட்ஸுக்கு ரொம்ப பவர் இருந்திருக்கும். இன்னொன்று வந்து அந்த சேஜ் மூடு மாதிரி, அந்த மெடிக்கல் சேஜ் மூடு இருக்குது பார்த்தீங்களா, ஸ்ட்ரென்த் ஆஃப் 100 சீல், அதுதான் கரெக்டாக. அது வந்து லேடிஸ் முன்னாடி வந்து சக்குராக்கு சொல்லி தந்திருப்பாங்க. இதால் அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த் கிடைக்கும், ஸ்பீடு கிடைக்கும், ரிஜெனரேஷனும் கிடைக்கும். இதுவும் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட்டு தான் நினைக்கிறேன். இது ரெண்டுத்தையும் விட்டு எனக்கு இன்னும் ஃபேவரட்டான ஒரு ஜுட்ஸு இருக்குது. அதுதான் அந்த சம்மனிங் ஜுட்ஸு. இந்த ஷோவோட மெயின் கேரக்டரே நீங்கள் சம்மன் பண்ணிங்கன்னா இதோட பெரிய ஜுட்ஸு என்ன இருக்குது. மெயின் கேரக்டர் வந்து எப்பயுமே அழிய மாட்டாங்க. அதே தான் சக்குரா கிட்ட இருக்கிற ஜுட்ஸோ. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுதான் பெஸ்ட் ஜுட்ஸு அவங்களோடது. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஷீனோ. இந்த ஷீனோ கிட்ட வந்து பூச்சிங்க தான் அதிகமாக இருக்கும். இவங்ககிட்ட என்னோட அவ்வளோ ஸ்ட்ராங் ஜுட்ஸு இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதுதான் பேராசிட்டிக் ஜெயின் பிஃப்டல் இன்ஃபெக்ஷன் அப்படின்ற ஒரு ஜுட்ஸு. இதை பற்றி கரெக்டாக சொல்லணும்னா, இந்த ஒரு புழு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நம்ம மேலே சீனோ வந்து விட்டுருவார். அது வந்து எப்படி நம்ம உடம்புக்குள்ளே போகனே தெரியாது. நம்ம உடம்புக்குள்ளே போய் நமக்குள்ளே இருக்கிற எல்லா சக்கராவையும் அப்படியே உறிஞ்சி இருந்து ஃபுல்லாக ட்ரைன் பண்ணதுக்கப்புறமா உடம்பை கிழிச்சிக்கிட்டு வெளியே வரும். யோசிச்சு பாருங்கள், இது நம்மளோட பின்னாடி தூந்துருச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஜிரேயா சென்சே. நம்ம தாத்தா கிட்ட நிறைய ஜுட்ஸும் இருந்துச்சு. ரசிங்கான், அப்புறமா அந்த தவளைங்களை வச்சுட்டு அந்த கென்ஜுட்ஸுலாம் பண்ணுவார் பார்த்தீங்களா, 4 தவளையில் அப்படியே ஒரு இனிமையை நடுவில் விட்டு தோடு கன்ஃபிகரேஷன் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் ஒரு முடி அப்படியே நீடில் மாற்றி நீடில் ஜீசோ. இட்டாச்சி கிசாமைக்கு ஆப்போசிட்டாக யூஸ் பண்ண டோட் மவுட் ட்ராப். இன்னும் நிறைய ஜுட்ஸூஸ் இருக்குது. பெயின்க்கு ஆப்போசிட்டாக அல்ட்ரா பால் ரேசிங்கானும் யூஸ் பண்ணியிருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு ப்ராக்டிக்கலாக இதுதான் அவரோட பெஸ்ட்டு ஜுட்ஸு எனக்கு தெரிஞ்சு. ஆனால் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, இன்னொரு ஜுட்ஸு இருக்குது. அதை வச்சு இவர் வந்து 2 ஒக்காகை அப்படியே கீழே உள்ள வச்சிருப்பாரு. அதுதான் வாட் எவர் ஜுட்ஸு. இந்த ஜுட்ஸு வச்சு 5th ஒக்காகை சுனாரேவும் 3rd ஒக்காகை சருட்டோவையும் கீழே விழ வச்சிருப்பாரு. அப்படின்னா இது பெஸ்ட்டு ஜுட்ஸு தான் நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது டோபிராமா சென்சே. இவர்கிட்ட நிறைய ஜுட்ஸு இருந்துச்சு. இவர் கிரியேட் பண்ணதே ஜுட்ஸு வந்து இந்த ஷாடோ க்ளோன் எல்லாமே வந்து இந்த உச்சியா அழிக்கணுன்றதுக்காக தான். கரெக்டாக சொல்லணும்னா ஷாடோ க்ளோன்ஸ், ஃப்ரைங் ரெஜின், இன்னும் நிறைய இருந்துச்சு வாட்டர் பேஸ்ட் ஜுட்ஸூஸ் எல்லாம். டிராகன் புல்லட், அப்புறமா மல்டிப்ளேயிங் பேப்பர் டெக்ஸ், இதுதான் இவரோட பெஸ்ட்டு ஜுட்ஸூஸ். இதோட ரொம்ப டெட்லியான ஜுட்ஸு தான் எடோ டென்சே. இது வந்து இம்பியூர் வேர்ல்ட் ரீகார்னேஷன் சொல்லுவாங்க. இதை வச்சு ஒரச்சுமார் வந்து 4th கிரேட் நிஞ்சா வரப்போ 4 ஒக்காக இவர் ரிவைவ் பண்ணியிருப்பாரு. அதுவும் டோபிராமா தான் இதோட கிரியேட்டரே இவர் வந்து ரிவைவ் பண்ணியிருப்பாரு. அப்படின்னா யோசிச்சு பாருங்க, இது வந்து எந்த அளவுக்கு டெட்லி ஜுட்ஸுன்னு. நம்ம போய் ஒரு அசிராமா மதரா மட்டும் ரீஎன்கரேஜ் பண்ணிட்டு ஒரு வாரே பண்ணலாம் நம்ம நருட்டோவில். அந்த அளவுக்கு டெட்லியான ஜுட்ஸு இது.
நெக்ஸ்ட் பார்க்க போகிறது கோஸ்ட் ஆஃப் தி உச்சிஹா, மதாரா உச்சிஹா. இவர்கிட்ட இல்லாத ஜுட்ஸுவே இல்லைன்னு நான் சொல்லுவேன். என்ன கேட்டிங்கன்னா இவர்கிட்ட ஸ்பேஸ் ஜுட்ஸு இருக்குது, எல்லாமே இருக்குது. டென்சை ஷின்ரா, சிப்பாக்கு டென்சை, இந்த லிம்போ க்ளோனு, ரெனிகன் ஜுட்ஸுஸு, சிக்ஸ் பேக், ஆர்பு, சுசேனோ, இவர்கிட்ட இல்லாத ஜுட்ஸுவே இல்லை. ஆனால் எல்லாத்தையும் விட இன்ஃபினிட் சுக்கியோமி தான் இவர்கிட்ட இருக்கிறதுலே பங்கமான ஜுட்ஸு. இது வச்சு ஒரு எர்த்தியை ஃபுல்லாக நீங்கள் வந்து கென்ஜூட்ஸில் மாட்ட வைக்கலாம். கென்ஜூட்ஸ்லேருந்து நீங்கள் தப்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து எரோ டென்ஸாக இருக்கணும். மனுஷனாக இருந்தீங்கன்னா தப்பிக்கவே முடியாது. அப்படியே மனுஷனாக இருந்து தப்பிக்கணும்னா உங்ககிட்ட சிக்ஸ் பேக் சக்கரா இருக்கணும், இல்லைனா ரெனிகன் இருக்கணும். இந்த ரெண்டு விஷயம் இல்லாமல் வந்து உங்களால் தப்பிக்கவே முடியாது. இவர்கிட்ட டைம் மேனிப்புலேஷன் ஜுட்ஸும் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அது வந்து இருந்தாலும் இதோட சுக்கியோமி தான் இவர்கிட்ட இருக்கிற பெஸ்ட் ஜுட்ஸுன்னு நம்ம ஒத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது மதர் அளவுக்கு கெத்தாக இருக்கிற அசிராமா சென்சே. இவர் தான் இந்த ஒக்காகே வேர்ல்டோட ஃபர்ஸ்ட் ஒக்காகே. இவர் ரொம்ப கெத்தான ஒக்காகேன்னு சொல்லலாம். இவர்கிட்ட இருக்கிற ரொம்ப பவர்ஃபுல் ஜுட்ஸு சேஜ் ஆட் வுட் ரிலீஸ் த்ரூ 1000 hands. இது வந்து ஒரு சேஜ் மூடுன்னு சொல்லலாம். இந்த சேஜ் மூடுக்குள்ளே இவர் போயிட்டு ஒரு புத்தாவை சமன் பண்ணுவார். அந்த புத்தா கிட்ட எவ்வளோ கை இருக்குது அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவரோட ஸ்ட்ராங்கஸ்ட் ஜுட்ஸு இதுதான். இவரால் மட்டும்தான் இந்த வுட் ஸ்டைலை யூஸ் பண்ண முடியும். எமாட்டோ வந்து இவரோட செல்ஸ் யூஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணுறாரு. வேறு யார் வந்தாலும் இவர அளவுக்கு இந்த ஸ்டைலெல்லாம் யூஸ் பண்ணவே முடியாது. உங்களுக்கு அசிராமம் பிடிக்கும்னா மறக்காம ஒரே ஒரு ப்ளூ ஹார்ட் மட்டும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஒராச்சிமாரு. இந்த ஒராச்சிமாருக்கிட்டையும் நிறைய ஜுட்ஸூஸ் இருக்குது. எனக்கு பிடிச்ச சில ஜுட்ஸு அப்புறமா ஸ்ட்ராங்காக இருக்கிற ஜுட்ஸூஸ்லாம் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து லிவிங் கார்ப்ஸ் ரீகான்கேஷன், அதுவும் ஒரு டெட்லி ஜுட்ஸு. அதுக்கப்புறமா ஹிடன் ஷேடோ ஸ்னேக் ஹேண்டு, அப்புறம் ஃபார்மேஷன் ஆஃப் 1000 ஸ்னேக் ஹேண்ட். நெக்ஸ்ட்டாக இவர் வந்து சுமனிங்கும் ஒன்று பண்ணுவார், மவுண்ட் ரஷமோனோவை. அது வந்து ஒரு 3 டெவில் ஒரு பில்டிங் மாதிரி இருக்கும். அதுவும் ஒரு ஸ்ட்ராங் ஜுட்ஸு தான். இன்னொரு ஜுட்ஸு தான் இது இருக்கிறதுலே பெஸ்ட்டு, 8 பிரான்ச்சஸ் டெக்னிக். இதுதான் நம்மளோட நாகராஜாவோட இருக்கிறதுலே பெஸ்ட்டு ஜுட்ஸுன்னு நான் சொல்லுவேன். இது யூஸ் பண்ணும்போது இவரோட ராஸ்ட்ரென்த் வந்து அப்படியே எகிரிடும். இவரோட கெப்பாசிட்டியும் அவ்வளோதான். இவரோட சுசனா கூட சண்டை போட முடியும்னா யோசிச்சுக்கோங்க. அதுவும் இத்தாச்சியோட சுசனோ, உச்சிஹா கிட்ட இருக்கிறதுல பெஸ்ட்டு சுசனோ இதுதான் நான் சொல்லுவேன். இதுதான் நான் சொல்கிறது என்ன, இதுதான் பெஸ்ட்டு சுசனோ. ஜுட்ஸு யூஸ் பண்ணும்போது இவர் ஒரு கத்தியும் எடுப்பார் வாயிலிருந்து. அந்த கத்தி வந்து அக்யூரேட்டாக எப்படி போட்டாலும் சரியாக ஒரு ஆப்ரேட் போய் முடிக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் இட்டாச்சி கிட்டலாம் அது ஒன்றுமே பண்ண முடியல. ஏன்னா இட்டாச்சி கிட்ட இருந்த சுசனோ அந்த மாதிரி. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ப்ரொஃபஸர் ஹிருசன். இவர் வந்து ஒரு காட் ஆஃப் சினாவின்னு கூப்பிடுவாங்க எல்லாருமே. அந்தளவுக்கு இவர் ஒர்த்து தான். இவர்கிட்ட வந்து ரேப்பா திட்சில் தான் இருக்கிறதுலே பெஸ்ட் ஜுட்ஸுன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இவர்கிட்ட ஒரு க்ளோன் ஜுட்ஸு இருக்குது. அந்த க்ளோன் வந்து 5 க்ளோனை உருவாக்கும். அந்த 5 க்ளோனுமே 5 விதமான சக்கரா நேச்சரை யூஸ் பண்ணும். அது வந்து கரெக்டாக சொல்லணும்னா கிரேட் நிஞ்சா வாரில் யூஸ் பண்ணியிருப்பாரு. அதை யூஸ் பண்ணி கெடோசேஜ் கூட இவர் வந்து ஃபைட் பண்ணியிருப்பாரு. அதோட பேர் வந்து ஃபயர் ஸ்டைல் மேசிவ் காம்போ ஜுட்ஸு. இந்த ஜுட்ஸு யூஸ் பண்ணும்போது உங்களால் 5 ஸ்டைல் நேச்சரை வந்து யூஸ் பண்ண முடியும். 5 ஸ்டைல் சக்கரா நேச்சரை 5 க்ளோன் உருவாக்கி இதை யூஸ் பண்ணி தான் இவர் கெடோசேஜ் கூட ஃபைட் பண்ணியிருப்பாரு 4th கிரேட் நிஞ்சா வாரில். நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறது ஹினாட்டா யூகா. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஃபீமேல் கேரக்டர் நருட்டோ. இவங்க கிட்ட அழகு மட்டும் இல்லை, இவங்க கிட்ட திறமையும் இருக்குது. அவங்ககிட்ட இருக்கிற பெஸ்ட் மூவ்ஸ்னால் 8 ட்ரைகிராம் 64 பாம். இதில் வந்து அவங்க ஒரு ட்ரைகிராமை வந்து மனசில் யோசிச்சுப்பாங்க. அதை யோசிச்சுட்டே வந்து எனிமீஸ் அடிப்பாங்க. இது ஒரு டெட்லியான மூவ்னு சொல்லலாம். அட்டாக் மட்டும் இல்லை, இவங்களால் ப்ரொடெக்டும் பண்ண முடியும். அதுதான் ப்ரொடெக்டிவ் 8 ட்ரைகிராம் 64 பாம்ஸ். இதில் வந்து அவங்களால ப்ரொடெக்ட் பண்ண முடியும். யாராச்சும் உள்ளே வந்தாங்கன்னா ஒரு ஸ்பார்க்ஸ் மாதிரி இருக்கும், அது போய் அவங்களை அட்டாக் பண்ணும். லாஸ்ட்டாக 8 ட்ரைகிராம் ட்வின் லயன் சர்ஜிங் ஷாட். இது வந்து லாஸ்ட் மூவியில் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க, நருட்டோ லாஸ்ட் மூவியில். இது வந்து 2 சிங்கம் வந்து அவங்க கையில் இருக்கும். இது வந்து ஹமுராவோட சக்கராலேருந்து வந்தது. இதுதான் ஹினாட்டா யூஸ் பண்ணதுலேயே பெஸ்ட் மூவ். இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பவர் ஹியூகாவில் யாருமே யூஸ் பண்ணதில்லை. இதை விட ஒரு பவர்ஃபுல்லான மூவ் ஹியூகாலேருந்து யாருமே யூஸ் பண்ணதில்லை. ஹினாட்டா தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதை பெஸ்ட்டாகவும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதுதான் ஹினாட்டாவோட ட்ரேட்மார்க் அண்ட் பெஸ்ட் மூவ் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறது கரீன் உசுமாக்கி. இவங்க கிட்ட இருக்கிறதுலே ரொம்ப பெஸ்ட் மூவ்னா அதுதான் இந்த உசுமாக்கி செயின் இருக்குது பார்த்தீங்களா, அடமென்டிவ் சீலிங் செயின்ஸ். அதுதான் குஷிரா கூட யூஸ் பண்ணியிருப்பாங்களே, அதுதான் இவங்களோட பெஸ்ட் மூவ்னு சொல்வேன். இதை வச்சு அவங்க கெடோ ஸ்டாச்சுக்கே அப்படியே டஃப் தந்துருப்பாங்க. இது வந்து குஷினாவும் யூஸ் பண்ணியிருப்பாங்க நான் இந்த குராமாவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. இது எல்லா உசுமாக்கி கிட்டேயும் இருக்கும். நருட்டோ யூஸ் பண்ணி நம்ம பார்த்ததில்ல, ஆனால் எல்லா உசுமாக்கி கிட்டேயும் இருக்கும். இதுதான் இவங்களோட பெஸ்ட் மூவ். நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறது ஒபிட்டோ உச்சிஹா. என்ன தான் ஒபிட்டோ உச்சிஹா வந்து ஒரு 10 tail ஜின்ஜூரிக்கியாக மாறி இருந்தாலும் அந்த பவர்ஸ்லாம் இவரோட பெஸ்ட் மூவ் இல்லை. கமுய் தான் இவரோட பெஸ்ட் மூவ். ஏன்னு கேட்டிங்கன்னா கமுயை வச்சு இவரால் யாரை வேணால் கமுய் டிமென்ஷனுக்குள்ளே ட்ராப் பண்ண முடியும். அவராலையும் அதுக்குள்ளே போக முடியும். எந்த ஆயுதமும் இவர்கிட்ட நெருங்காது. எந்த ஆயுதத்தை மனுஷன் வேணால் இவரால் ட்ராப் பண்ண முடியும். எங்கே வேணால் இவர் நினச்ச இடத்துக்கெல்லாம் போக முடியும். இதை விட பெஸ்ட் மூவ் எது இருக்குது ஷெரிங்கானுக்கு, அதான் ஸ்பெஷல் பவர் எதில் இருக்குது. இவர்கிட்ட 2 ஷெரிங்கான் இருந்தால் எப்படி இருந்திருக்கும்ன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இன்னும் லைக் பண்ணால் லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறது 4th ஒக்காகே நமாகாசே மினாட்டோ. இவர்கிட்டையும் நிறைய ஜுட்ஸூஸ் இருக்குது. கரெக்டாக சொல்லணும்னா ரசிங்கான், இந்த சேஜ் மோடு இப்போது 4th கிரேட் நிஞ்சாவில் யூஸ் பண்ணார். அப்புறமா ரேப்பர் டெட்ஸி, இன்னும் நிறைய மோட்ஸ்லாம் இருக்குது. இருந்தாலும் இவரோட பெஸ்ட் மூவ்னா ஃப்ளையிங் தண்டர் கார்டு தான். அதாச்சும் அந்த குனாய் டெக்னிக் தான். இதோட பவரை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இவர் வந்து யாரையாச்சும் மார்க் பண்ணிட்டார்னா அந்த இடத்துக்கு வந்து இவரோட கூனாயை வச்சு இவரால் ட்ரான்ஸ்ஃபர் ஆக முடியும். அதுவும் லைட்டை விட பயங்கரமான ஸ்பீடில். இவர் தான் இருக்கிறதுலே ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் ஷினோபி நருட்டோவில். இந்த டெக்னிக் வச்சு மினோட்டோ யாரை வேணால் டெலிபோர்ட் பண்ண முடியும். மினோட்டோவிலையும் டெலிபோர்ட் ஆக முடியும். எந்த ஜுட்ஸுவை வேணால் டெலிபோர்ட் பண்ண முடியும். அதை வந்து நம்ம 4th கிரேட் நிஞ்சா வாரிலே பார்த்துருப்போம். இதுவுமே ஒரு ஓபி டெக்னிக் தான். மினோட்டோ கிட்ட இருக்கிறதுலே இதுதான் பெஸ்ட்டு. என்னோட ஃபேவரட் கேரக்டர் மினோட்டோ தான். உங்களோடது யார் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறது சாசுகே உச்சிஹா.
இவர்கிட்ட என்னதான் கிரின்னு இன்னும் நிறைய விஷயம்லாம் இருந்தாலும் சிடோரி, அமட்ரஸு, சிசனோ, சிபாகு டென்சேர், அப்புறமா கிரின்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் இருந்தாலும் இவரோட பெஸ்ட் டெக்னிக் வந்து அமினோ டெஜிகாரா தான். அந்த அமினோ டெஜிகாராவை வச்சு இவர் எல்லாருக்குமே தொல்லை கொடுத்துருப்பாரு. இதோட பவரை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ நருட்டோ வந்து சாஸ்கே ரசிங்கனில் அடிக்க வரானா, சாஸ்கே வந்து ரசிங்கன் கிட்ட தப்பிக்கிறதுக்கு சாக்குராவை அந்த இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு சாக்குரா இருக்கிற இடத்துக்கு இந்த சாஸ்கேவால் போக முடியும். இதுதான் இதோட பவர். நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறது நருட்டோ உசுமாக்கி. நருட்டோன்னு சொன்னோடனே எல்லாருக்குமே என்னென்ன ஞாபகம் வரும்? மெயினாக ஞாபகம் வர விஷயம் வந்து ரசிங்கன், அப்புறமா ஷாடோ க்ளோன் ஜுட்ஸோ, மல்டி ஷாடோ க்ளோன் ஜுட்ஸோ, அதெல்லாம் ஞாபகம் வரும். ரசின் சுருக்கான் கூட சில பேர் சொல்லலாம். ஆனால் அதெல்லாம் அவரோட பெஸ்ட் மூவ்னா அல்ட்ரா பிக் பால் ரசின் சுருக்கான். இதுதான் இவரோட பெஸ்ட் மூவ் இவர் யூஸ் பண்ணது. இதுக்கு நடுவில் மட்டும் ஏதாச்சும் ஒரு எனிமி மாட்டிட்டானா அவன் இருந்த தடமே தெரியாது. அந்த அளவுக்கு அதை வந்து அழிச்சிடும். இதால் கிரகங்கள் கூட அழிக்க முடியும். ஒரு 2-3 போட்டோன்னா அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான மூவ். நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறது ககுயா ஒட்சுசுகி. இவங்க பேரை கேட்டவுடனே எல்லாருக்குமே ஃபோர்த் கிரேட் நிஞ்சா வாரில் நடந்தது தான் ஞாபகம் வந்திருக்கும். இவங்களோட பெஸ்ட் மூவ் வந்து அந்த எக்ஸ்பென்சிவ் ட்ரூத் சீக்கிங் பால் அப்படின்ற ஒரு ஆர்ப் தான். அதாச்சும் இப்போ மதரா, ஒபிட்டோ, நருட்டோ கிட்டலாம் ஆர்ப்ஸ் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதே இந்த அம்மா வந்து பெருசாக யூஸ் பண்ணுவாங்க. அதாச்சும் அவங்க உடல்லேருந்து தனியாக பிரித்து எடுப்பாங்க. அந்த ஆர்ப்ஸ் வந்து புது டைமென்ஷனை கிரியேட் பண்ணவும் முடியும், நாம் வாழ்கிற டைமென்ஷனை வந்து அழிக்கவும் முடியும். அதாச்சும் நருட்டோ டைமென்ஷனை அழிக்கவும் முடியும். அப்படின்னா யோசிச்சு பாருங்க இது எந்த அளவுக்கு ஓபி. कि अपना काकाशी सन से तो काकाशी सन की बात करें तो इसके पास भाई लिटरली 1000 के ऊपर जुट्सु है, पर इन सब 1000 जुट्सु में से राइकिरी जिसे वो ब्लैक लाइटनिंग ब्लेड क्रिएट कर सकता है, जो कि वो बस डुअल मॉड्यूल शारिगन मिलने के बाद यूज कर सकता है. इस जुट्सु से यूज किसी भी चीज को कट करके उसे कामोई डायमेंशन में भेज सकता है. एंड भाई कोई भी अटैक इस जुट्सु को रोक नहीं सकता क्योंकि वो आर पार चला जाता है. आफ्टर ऑल इसी जुट्सु को यूज करके काकाशी ने मम्मी कागुया जैसे गॉड लेवल बींग को इंजर कर दिया था. மம்மி காகுயாவை இவர் இன்ஜூரும் பண்ணியிருப்பாரு. இருந்தாலும் இது ஒன்றும் அவ்வளோ பவர்ஃபுல் ஜுட்ஸுலாம் இல்லை. இதை விட பெஸ்ட் ஜுட்ஸுனா இந்த 1000 இயர்ஸ் ஆஃப் டெத் நருட்டோ கிளாசிக்கில் யூஸ் பண்ணியிருப்பாரு பார்த்தீங்களா, இதுதான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். நெக்ஸ்ட் நருட்டோவில் எந்த டாபிக் போகலான்னு மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. கண்டிப்பாக போடுறேன். மறக்காமல் உங்களோட நருட்டோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு எல்லாரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃபேவரட் நருட்டோ கேரக்டர் யார் அப்படின்ற கமெண்ட்டில் சொல்லி வீடியோவை ஹைப் பண்ணிட்டு போங்க. பை பை கைஸ்.